இதுதான் இன்ஃபினிக்ஸ்னுடைய புதிய லேப்டாப் Infinix Inbook Y4 Max. Max அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே வந்து மேக்ஸாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் மேக்ஸாக இருக்கும், டிசைனும் மேக்ஸிமமாக இருக்கும், அதே நேரத்தில் பேட்டரியும் மேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் வெளியில் இந்த ப்ராடக்ட்னுடைய ஃபோட்டோஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஓரளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் பேக் சைடுக்கான டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவில் தெரியல. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸும் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்திருக்கிறது i3 வேரியண்ட், 16GB ரேம் இருக்குது, 512 GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 13th ஜென்ரேஷன் i3 ப்ராசஸர். இது தவிர i5 மற்றும் i7 வேரியன்ட்ஸில் இந்த லேப்டாப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ள இந்த Y4 Max லேப்டாப் இருக்குது. இது சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 65 வாட் சார்ஜிங் பிரிக் இருக்குது, USB டைப் சிக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து ஒரு பிரஷ்டு மெட்டல் அலுமினியம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யூஸ்வலாக நம்ம மெட்டல் பாடி டிசைன் பார்க்குறது இல்லை. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த காம்படிஷனை வந்து மித்தவங்கெல்லாம் இன்ஃபினிக்ஸ் தரக்கூடிய காம்படிஷனை ரியலைஸ் பண்ணி மற்ற பிராண்ட்ஸ்லாம் இப்போ இவங்களும் மெட்டல் பாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர் வென்ட்ஸ் கிடையாது இதில். உங்களுக்கு நாலா பக்கமும் ஸ்க்ரூஸ் இருக்குது, ஈஸியாக ரிமூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. டேபிளில் வைக்கிறப்போ வழுக்காமல் இருக்கிற ரப்பர் ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறத்தில் ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட் இருக்குது, USB டைப் ஏக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, USB டைப் சி போர்ட்டும் இருக்குது. மறுபுறத்தில் இன்னொரு USB டைப் ஏ போர்ட், ஒரு டைப் சி போர்ட், SD கார்டுக்கான ரீடர், 3.5 ஆடியோ ஜாக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ஏர் வென்ட்ஸுக்கான ஹோல்ஸ் எங்கேயுமே கிடையாது. இதுலேருந்து வரக்கூடிய ஏர் வெண்ட் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது கீபோர்டு மூலமாகவே, கீபோர்டு இருக்கக்கூடிய அந்த கேப் மூலமாகவே ஏர் வெளியே வர மாதிரி அவங்க டிசைன் பண்ணிப்பாங்க. யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு நான் கேமிங் லேப்டாப்ஸ், ஒரு மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸில் இந்த மாதிரி டிசைன் தான் வருது. இது ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் போன வீடியோவில் எதுக்காக அந்த கமெண்ட்டில் கேட்டிங்கன்னு எனக்கு இன்னமும் புரியலை. பட் நீங்கள் கேட்டதுக்கான கேள்வி இதுதான். இதில் ஏர் வென்ட்ஸ் இல்லை. ஏர் வென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டில் இருக்கக்கூடிய கேப் மூலமாகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆல்ரைட், ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Y4 Max லேப்டாப்பை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பை நான் திறந்த உடனே நான் ஃபீல் பண்ணுறது இதோடைய ஸ்க்ரீனுடைய சைஸ். 16 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு லேப்டாப்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வென்ஷனல் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15.6 தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில கார்னர் கேஸில் இதோட பெரிய லேப்டாப்லாம் வந்திருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த சைஸ் லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 15.6லேயே முடிஞ்சிடும். இவங்க வந்து 15.6ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி 16 இன்ச்சாக கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க அந்த 16 இன்ச் அப்படிங்கிறது ஒரு 0.4 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஸ்க்ரீன் கிடச்சிட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0.4 இன்ச் டயகனலி அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 0.4 இன்ச் அச்சீவ் பண்ணுறதுக்கு வெர்டிக்கலி ப்ளஸ் ஹரிசான்டலி ஸ்க்ரீனுடைய சைஸ் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கா சரி, ஏதாவது படம் பார்க்குறதா சரி, இல்லை லேப்டாப்பில் ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்க்ரீனுடைய குவாலிட்டியுமே நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல்லாம் கிடையாது. ஸோ AMOLED பேனல் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இல்லாத மாதிரி தெரியும். பட் என்ட்ரி லெவல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனலினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த லேப்டாப்னுடைய லிட்டை வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டில் திறக்க முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் கொஞ்சம் அப்படி இழுத்தா திறந்துருது. பட் எவ்வளோத்துக்கு இதால் ஃபுல்லாக திறக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இப்படி வச்சு ஓகே, இவ்வளோதான் ஃபுல்லாக ஃப்ளாட்டெல்லாம் படுக்க வைக்க முடியாது. இந்த அளவுக்கு நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். டிஸ்பிளேயை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நேராக கொடுத்துருக்காங்க. இது கீழே இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய லோகோ இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு HD கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ வெப் கேமராக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வெப் கேமரா பக்கத்தில் அவங்க யூஸ்வலாக கொடுக்குற அந்த லைட்டையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பேஸ் பார் அமுக்கணும் அப்படின்னா இந்த லைட் எரியும். கம்ப்ளீட்டாக டார்க்கில் இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வெப் கான்ஃபரன்ஸ் பேசுகிறப்போ நம்மளுடைய ஃபேஸ் அவசியம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஒரு சின்ன ஒரு LED லைட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஸ்பிளேக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு ஏரியாவுக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லைட் கீபோர்டுடைய லைட்டுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு. எக்ஸ்ட்ராவாக நம்பர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக லேப்டாப்ஸில் நம்ம நம்பர் கீஸ் நம்ம பார்க்குறது கிடையாது. பட் இவங்க வந்து நம்பர் கீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் வச்சு நம்ம அதிகமாக எக்ஸல் ஷீட்டு இல்லாட்டி உங்களுக்கு அதிகமாக நம்பர்ஸ் என்டர் பண்ணுற வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் பேட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராக் பேடோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து கிளாஸ் ஏஜி மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்குது. இரண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கையை வச்சு உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கு என்னமோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதில் நம்பர் கீஸ் இருக்கிறதுனால சென்டராக வச்சுருக்கிற இந்த ட்ராக் பேட் வந்து ஸோ சில சமயம் நம்ம இந்த சில கீஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ கையை கொஞ்சம் தூக்கி வச்சுக்க யூஸ் பண்ணி வேண்டியது. ரொம்ப நேரம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். பட் கையை வந்து நீங்கள் ட்ராக் பேடில் வச்சுட்டு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கீபேட் இருக்கிற இந்த இடத்துல நம்பர் பேட் கொடுத்ததுனால இந்த ட்ராக் பேடை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பேஸ் பாருக்கு கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில கீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ஸ்பேஸ்னுடைய கீஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. எனக்கு வந்து பேக் ஸ்பேஸோட கீஸ்லாம் பெருசாக இருக்கிற பழகிட்டு அதுக்கு போகிறப்போ என்னடா இது நார்மல் கீஸை தப்பாக அனுப்புகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தவிர்த்துருக்கலாம். பட் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தேன் ஷிஃப்ட் கீஸ் வந்து சிறுசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் ஷிஃப்ட் கீஸோடைய சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கீஸை டைப் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு டாக்டைல் ஃபீட்பேக் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கீஸ் இருக்கக்கூடிய கேப்பில் இருந்து தான் உங்களுக்கு ஏர் வென்ட்ஸ் இந்த லேப்டாப்பை கூல் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபேன்லாம் அதில் காற்றை வெளியே தான் தள்ளுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுறப்போ நீங்கள் ஃபீலும் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ப்ளஸ் F3 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்லிட் கீஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருட்டில் வேலை பார்க்குறப்போ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்திருக்கிற மாடல் வந்து i3 பவர்டு மாடல். இது இன்டெல்னுடைய i3 13th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. 16 ஜிபிக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 512 ஜிபிக்கான ஸ்டோரேஜ். இதில் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது, இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த ஸ்பெக்கை வச்சு நான் ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தப்போ ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் டக்கர்னு கிடையாது, பட் டீசெண்டான ஒரு ஸ்கோர். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் எதுக்கடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லேப்டாப்போடைய மோடை மாற்றுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஓவர் பூஸ்ட் இல்லாட்டி எக்கானமி மோடுக்கு மாறிக்குது. ஸோ ஓவர் பூஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் கொஞ்சம் ஓவர் கிளாக் ஆகி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் பேட்டரி வந்து உங்களுக்கு கம்மியாகும். எக்கானமி மோடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவ் ஆகும், பட் நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த PC Mark 10 டெஸ்ட்டை வந்து 2 மோட்லேயும் ரன் பண்ணி பார்த்தேன். இந்த 2 மோடுக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரீனில். பெர்ஃபார்மன்ஸ் மோடில் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்கோர் இருக்குது. எக்கானமி மோடில் அதை விட ஒரு 300 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. பட் வீடியோ எடிட்டிங் ஸ்கோர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ ஓவராலாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மோடில் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்ட் இருக்குது. இது வந்து i3 மாடலில் i5 மாடல் i7 மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இந்த லேப்டாப் வச்சு நம்ம கேமிங் விளையாடலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில நார்மலான கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் விளையாடலாம். ஹை எஃப்பிஎஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆஃபீஸ் யூசேஜுக்கு இல்லை ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் இல்லை ஒரு இமேஜ் எடிட்டிங் இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் உங்களுக்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை விட பட்ஜெட் அதிகமாக போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஒன்றா வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் சைஸ் இதில் பெருசு. மித்த அந்த விலைக்கு உங்களுக்கு 16 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2வும் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் டைப் சி சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த லேப்டாப்னுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 9 hours வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிளேபேக் டைமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நார்மல் யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6 to 7 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த i3 வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய விலை இதோடைய ரேம் வந்து 16 GB ப்ளஸ் 512 GB. i5 i7 எல்லாமே உங்களுக்கு 16 GB 512 GB கொடுத்துட்றாங்க. விலை வந்து இன்டெல் i3 வந்து உங்களுக்கு 37,990 லான்ச் ப்ரைஸ். இது i5 பார்த்தீங்கன்னா 43,990, i7 வந்து 52,990. இந்த விலைக்கு இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இதோடைய பெரிய டிஸ்பிளே. ப்ளஸ் மற்ற ஸ்பெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 ஜிபிக்கான ரேம் கொடுத்துருக்காங்க, 512 ஜிபிக்கான ஒரு SSD கொடுத்துருக்காங்க, DTS ஸ்பீக்கர் இருக்கு, 1080p Full HD வெப் கேமரா கொடுத்துருக்காங்க, USB 3.0 USB Type A போட்டு கொடுத்துருக்காங்க, HDMI 1.4 போர்ட் இருக்கு. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.78 kg.
அலுமினியம் அலாய் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வச்சு பார்க்குறப்போ இந்த விலைக்கு இந்த உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் லேப்டாப் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.